சாலமோன், ராஜா சாலமோன் கட்டினதான தேவ ஆலயத்தை குறித்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையும், சபைக்கு நாம் வருகிறோம். வேதம் இரண்டு விதமாக சொல்லுகிறது. ஒன்று, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டு நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை முதலாவது ஸ்தாபித்து அதன் வழியாக மக்களோடு இடைப்பட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி மக்களை சந்திக்கும்படியாக, மக்களுடைய பாவத்தை போக்கும்படியாக பலி செலுத்தவும், ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாசஸ்தலம்தான் ஆசரிப்பு கூடாரம், டேபர்நேக்கல். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரயாணப்படும்படியாக எழும்புகிறார்களோ அப்பொழுது அந்த ஆலயத்தை பிரித்து விடுவார்கள். எந்த இடத்துல அந்த மகிமையின் மேகம் நின்று கீழ் இறங்குமோ அப்பொழுது அந்த இடத்துல அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை மீண்டும் அவர்கள் அங்கே துவங்கி அந்த வேலையை துவங்கி முடிப்பார்கள். அதை சுற்றிலும் 12 கோத்திரங்களும் வாசம் பண்ணுவார்கள். இது கர்த்தராலே கொடுக்கப்பட்ட, மோசே கொடுக்கப்பட்ட பிரமாணம். இந்த பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டிலே நடமாடுகிற ஆலயமாய் இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தாவீது ராஜாவுக்குள்ளே ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. காலையில் நாம் வாசித்த சங்கீதம் 132 அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆலயத்தை கட்டும்படியாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஆலயம் எதுன்னா, இந்த நாம் வர்ஷிப் பண்ணக்கூடிய இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்தை குறித்ததான ஆலயத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் இந்த ஆலயத்தில் நாம் வருகிறோம்? இந்த ஆலயத்தில் நாம் வருகிறதுனால இங்கே என்னென்ன காரியமெல்லாம் இருக்குது, இதனால் நமக்கு என்ன பலன் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் ஆலயத்தை தாவீதுக்குள்ளே, நான் மாத்திரம் கட்டிடத்திற்குள்ளே இருக்கிறேன், ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பனியிலும் வெயிலும் நனைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கான ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக அவன் பிரயத்தனம் பண்ணினான். எப்படின்னு சொன்னீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல மேகம் இறங்கும் அப்படின்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஓப்பனாக இருக்கும். மேலே இருந்து கர்த்தருடைய மகிமையின் மேகம் அப்படியே இறங்கும். அது மேலே எழும்பி நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே இவங்க பிரயாணப்படுவதற்கு ஆயத்தமாகணும். இது அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, அத்தனை ஜனங்களையும் அவர் வழி நடத்தி வந்தார். அவர் சந்திக்க வேண்டுமானால் மக்களை சந்திக்கிற ஒரு இடமாக அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருக்கிறது என்று தாவீதுக்குள்ளே ஒரு தவிப்பு, ஒரு குறைவாக எண்ணினான். நான் நல்லா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், ஆனால் என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பனியிலே வெயிலே காணப்படுகிறது என்று சொல்லி அவருக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். भजन संग्रह 132 आम्ही पडदैछौँ. दाऊद राजाले परमप्रभुको लागि एउटा बसस्थान बनाउनको लागि उहाँले निर्णय गर्नुभयो. சும்மா உட்காந்துட்டு இருக்கிறார், அதனால தான் வசனத்தை சொல்கிறேன். ரைட். 132 சங்கீதத்தில் அதை தான் நாம் காலையிலே வாசித்தோம். அங்கே ஆலயத்தை கட்டுவதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வார்த்தைகள் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். दोस्रो इतिहास 2 अध्यायम 4 पद.
போதும். இந்த வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆலயத்தை எதுக்காக கட்டின அப்படின்னு சொல்லி, ஏன் ஆலயத்தை நான் கட்டுகிறேன், அதில் என்ன காரியமெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பது, எதற்காக இந்த ஆலயம் என்பதை குறித்து அங்கே சாலமோன் சொல்லுகிற காரியம். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது தூபம் காட்டுகிறதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தூபம் காட்டுகிறதற்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? ஆனா அவன் சொல்றான், யார் அவருக்கு போய் ஒரு ஆலயத்தை கட்ட முடியும்? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது, அவர் மனுஷர் கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களிலே வாசம் பண்ணுவது இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அங்கே நான் வாசிக்கிறோம். வானங்கள் கொள்ளாத தேவன். ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியம், பிறகு எதுக்காக ஆலயத்தை கட்டினது அப்படின்னு சொன்னா, அங்கே நான் வாசிக்கிறோம், அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது, இங்கே தூபம், ஒரு ஆலயம் என்று சொல்லும் பொழுது அங்கே தூபம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே இந்த தூபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், நாம் ஆண்டவரை துதிக்கிற ஜெபிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாட்டு பாடணும், தூபமாய் நறுமணமாய் என்று சொல்லி. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா பாருங்க. தூப கலசத்தை, பொற்கலசத்தை பிடித்து கொண்டிருந்தான். தூப வர்க்கமாக கொடுக்கப்பட்டது அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாம் நினைவில் கொண்டு வருவோம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே அங்கே 2-3 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்க பரிசுத்தர், சொல்லுங்க பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். அங்கே நாம் வாசிக்கிறோம், அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமை தூபமாக அங்கே மூடுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் சொந்த ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பில் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையில் ஆவியானவரே, தெய்வீக ஆவியானவரே, தெளிவில் ஆவியானவரே. அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் பொழுது தூப கலசம் அங்கே ஆலயத்தில் பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த ஆலயத்திற்குள்ளே கர்த்தரை துதிக்கிற துதியும் ஜெபிக்கிற ஜெப தூபம் ஏறெடுக்கப்படும்படியாக தான் இந்த ஆலயம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கணும், வாயை திறந்து நம்ம நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆலயம் ஆண்டவர் அதற்காக தான் நம்ம கையில் கட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு சாலமோன் ராஜா அதை வலியுறுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். தூபம் காட்டுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே சமூகத்து அப்பங்களை எப்பொழுதும் வைக்கிறதற்கு, நல்லா கவனிக்கணும், சமூகத்து அப்பங்களை எப்பொழுதும் வைக்கிறதுக்கு அந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நீங்களும் நானும் கூட
சமூகத்து அப்பங்கள் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த காரியம் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் அது இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறபடி கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய ஒரு ஆகாரமாக இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நேற்றைக்கு வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நேற்றைக்கு தியானித்தோம். கர்த்தருடைய வேதத்தின் வசனத்தை குறித்து, வேத வசனத்தை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் என்று நேற்றைக்கு 7 காரியங்களை தியானித்தோம். சில பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த 2வது காரியத்தை நான் பார்க்கிறேன். இந்த ஆலயத்தில் என்ன இருந்தது என்றால், சமூகத்து அப்பங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய இந்த ஆலயமாகி இந்த கட்டிடத்திற்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ கர்த்தர் அங்கே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இந்த சமூகத்து அப்பம் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே அப்பத்தை வச்சிருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சமயத்திலையும் வித்தியாசமான கர்த்தருடைய வார்த்தையை இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தின் அப்பங்களாக கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், 40:41, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவே, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. இயேசு கிறிஸ்து அப்பமாக தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். அந்த இயேசுதான் இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வார்த்தையாகவும், இந்த ஆராதனைக்கு பிறகு நீங்களும் நானும் இயேசுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும்படியான திருப்பந்தியை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆலயத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோனா சுசன்னாமா 6 अध्यायमा आकाश बाट उतरेको रोटी प्रभु यीशुले भन्नुभयो, मोए भनेर भन्नुभयो. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் பிசாசை ஜெயிப்பதற்காக பயன்படுத்தினது, அவர் வசனத்தை எடுத்து தான் பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம் ஆத்துமாவுக்கு உரிய ஒரு அப்பமாக அது கொடுக்கப்படுகிற இடம்தான் இந்த கட்டிடமாகிய ஆலயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்பொழுதும் இருக்கும், அது அப்போது மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதுசு, பழசை எடுக்கணும், புதுசை கொடுக்கணும். நல்ல எஜமான் தன் பொக்கிஷத்திலிருந்து புதுசன் பழசையும் சேர்ந்து கொடுக்கிறான் பைபிளில் வாசிக்கிறோம். அது புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாட்டில் இருந்தும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதை குறிக்கிறது. இந்த நாளிலும் 2வதாக நாம் பார்க்கிற காரியம் சமூகத்து அப்பங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. இன்றைக்கு வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. இன்றைக்கு அந்த நாட்களுக்கு முன்னதாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வேத வசனத்தை நாம் கேட்கவும் வாசிக்கவும் நாம் அதிக பிரயத்தனம் பண்ண வேண்டும். 3வதாக நாம் பார்க்கிறோம், அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் வாசிங்க செலுத்துவதற்கும், 3வது காரியம் சர்வாங்க தகன பலியை செலுத்துவதற்கு இந்த கட்டிடமாகிய ஆலயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் பொழுது அந்த பலியிலேயே சர்வ அங்கத்தையும் கர்த்தருக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு எருதோ காளையோ அல்லது புறாவையோ
அல்லது ஏதோ ஒன்றை அவர்கள் என்ன பண்ணாங்க, பலி செலுத்தினார்கள். ஏன்னா பலியின் பிரமாணம் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஆலயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பலியை நீ செலுத்த வேண்டாம், ஆனால் உன்னையே சர்வ அங்கத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே சமர்ப்பணம் செய்கிறது பலியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் குழந்தை பிரதிஷ்டை பண்ணோம். குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறதுடைய நோக்கம் என்ன? இந்த பிள்ளைய ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோன்றது தான் அர்த்தம். இந்த பிள்ளைய உங்கள் பாதுகாப்பு கீழே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இனி எங்களால் பாதுகாக்க முடியாது, இந்த பிள்ளைய நீங்கள் இங்கே கொடுத்தீங்க, இந்த பிள்ளைய உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்பது தான் குழந்தை பிரதிஷ்டை. அல்லேலூயா. அல்லேலூயா. டெடிகேட் பண்ணுறோம். யாருக்கு டெடிகேட் பண்ணுறோம்? கர்த்தருக்கு டெடிகேட் பண்ணுறோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது, மூன்றாவதாக சர்வாங்க தகன பலி. அப்படின்னா நம்முடைய எல்லாவற்றையும் கடவுளுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கையோ காலையோ கண்ணையோ இருதயத்தையோ நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கிற செலுத்துகிற ஒரு இடம்தான் இந்த தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் நம்ம இதை செய்ய முடியாது, தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுதுதான் இதை செய்ய முடியும். हमरो शरीर को सभी सब तो परमेश्वर लाई दिएरा, हम यहाँ पे सुन भी दिएरा, आराधना करने के लिए परमेश्वर ले यू मंदिर लाई हमें लाई दीनु बाकसा. ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஆலயம் சர்வ அங்கத்தையும் கடவுளுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எலியாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, எலியா தேவ பர்வதத்திலே அவன் ஜெபம் பண்ணும் பொழுது நாம போடுறபடி நேர் முட்டியோ அல்லது சில பேர் அரை முட்டை காலில் இருக்கிறது போல, சில பெந்தகோஸ்தே சபையில் காலை அப்படியே முட்டி பாதியிலே போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. இன்னும் சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம், சோறு வடிக்கிற மாதிரி கவுந்துக்கிறோம், சோத்து பானை வடித்து வைக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆனால் எலியா அங்கே நான் வாசிக்கிறோம், முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தான். 3 வருஷம் மழை வரல. அவன் ஆண்டவருடைய சமூகத்தில், அங்கே வசனம் சொல்லி தேவ பர்வதத்தில் அவன் இருந்தான். அல்லேலூயா. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சம்பவத்தையும் நான் சொல்கிறேன். பனையூர் சபையில், பனையூரில் சபை இப்போ வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம். முதல்ல இருந்த சபை கொட்டகையில் இருந்தது, ஒரு மாடியில். அந்த சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே மகிமையான காரியங்களை செய்தார். யாரும் அங்கே அசுத்தமாக இருந்தால் அங்கே நிற்க முடியாது முன்னால். அப்படிப்பட்டதான ஒரு பலிபீடம். அங்கே இருக்கிற ஜனங்களில் முக்கியமான இருக்கிற நபர்கள்லாம் நான் இப்படி உட்காந்துட்டு கூப்பிடுவேன், வாங்க உட்காருங்க, முடிஞ்ச பிறகு பேசுறது கூப்பிடுவேன். இங்கேயே நிற்கிறேன், இங்கேருந்தே சொல்லுங்க நீங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை அவர்கள் காண்கிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்திலும் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இங்கேயும் அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் நானும் உணர வேண்டும். இந்த கட்டிடமாகிய ஆலயத்திலே சர்வாங்க தகன பலியாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். எலியா முகங்குப்புற விழுந்தான். யோசுவாவை நாம் பார்க்கிறோம், தோல்வி அடைந்த பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து விழுந்து கிடந்தான் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆயி பட்டணத்துக்கு முன்பாக தோல்வி அடைந்த பொழுது யோசுவா தேவனுடைய சமூகத்தில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே கிடக்கிறான். முகம் குப்புற விழுந்து கிடந்தான் இருக்கு. சர்வ அங்கமும் நம்முடைய தேவனுடைய பாதம் வைக்கிற இந்த பூமியிலே நாம் அப்படியே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்ச ஒரு பாடலை பாடலாமா? சர்வமும் இயேசுநாதருக்கு சமர்ப்பணம் என்ற அந்த பாடலை பாடுவோமா? சர்வமும் இயேசுநாதர்க்கே சமர்ப்பணம் செய்கிறேன் துதிகளோடு நான். சர்வமும் இயேசுநாதர்க்கே
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த ஆலயம் கர்த்தர் எதற்காக நம்ம கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இங்கே நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கவும், கர்த்தருக்கு நம்மை முழுமையாய் சமர்ப்பணம் பண்ணும்படியாக, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு அவயங்களும் கடவுளுக்கு பிரியமான காரியத்தை செய்ய, அங்கே சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும் பொழுது நெருப்பு, இன்றைக்கு நெருப்பாக ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் சரியான பாதையில் நடத்த சுட்டரிக்கிற ஆவியானவர், நம்மை சுத்திகரிக்கிற ஆவியானவராக அவர் இருக்கிறார். நம்முடைய சர்வ அங்கத்தையும் அவருக்கு பலியாக செலுத்துகிற ஒரு இடம்தான் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிற இந்த ஆலயம். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ரெண்டு சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 17-18. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்த இட்டான். ஆசீர்வதித்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆலயம் அங்கே நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஆலயம் கட்டின அந்த ஆலயத்தில். இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பெட்டியாக இருக்கிறோம். ஏன்னா அந்த பெட்டியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வாசிக்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த பெட்டியில் 3 காரியங்கள் இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே இதை குறித்து தியானித்திருக்கிறோம். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் விசுவாசத்தையும், பொற்பாத்திரம் மன்னா கர்த்தருடைய வார்த்தையும் குறிக்கிறது. இரண்டாவதாக அங்கே நாம் பார்க்கிறோம், ஆரோனுடைய தளித்த கோல் கர்த்தருடைய வல்லமை குறிக்கிறது. நமக்குள்ளே விசுவாசமும் கர்த்தருடைய வசனமும் ஆண்டவருடைய வல்லமை இருக்க வேண்டும். 2 கற்பலகைகள் என்று சொல்லும் பொழுது கட்டளைகளை குறிக்கிறது. மன்னா என்பது வசனம், பொதுவாக சொல்லப்படுகிறது, எல்லாவற்றையும் சொல்லப்படுகிறது. ஆனால் கட்டளை என்பது நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டிய காரியத்தை குறிக்கிறது தான் கட்டளைகள். 2 கட்டளைகள். அதை நாம் ஆவிக்குரிய விதத்தில் எடுத்துக்கொண்டால் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எங்கே இருக்கணும்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் வைத்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை போல நாம் காணப்பட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, பெட்டியும் தேவனுடைய சொல்லுங்க பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடம் நாம் வாசித்தோம். நீங்களும் நானும் உடன்படிக்கை பெட்டியாக இருக்க வேண்டும் என்று வாசித்த சங்கீதத்தில் 132 வாசிக்கும் பொழுது வல்லமை விளங்குகிற உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வல்லமை விளங்கும் பெட்டியோடு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 6ஆம் வசனம் 7ஆம் வசனமா பாருங்க. உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் எங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே வைக்கப்படும்படியாக அது ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த காரியம். அந்த உடன்படிக்கை பெட்டி இன்றைக்கு நீங்களும் நானாக இருக்கிறோம். அப்படின்னா நாம் தேவனுடைய ஆலயத்தை நாம் விட்டு பிரியக்கூடாது. என்ன பாஸ்டர் 365 நாளும் ஆலயத்திலே உட்காந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எபிரேயர் வாக்கியம் சொல்லும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடாமல் எப்பொழுதெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கூடி வர வேண்டும். அப்படி கூடி வருகிறவர்கள் வராதவர்களை பார்த்து ஏன் வரலன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லணும்னு பைபிள் சொல்லுது. நீ புத்தி சொன்னால் உன்னை சுத்தியால் அடித்தாலும் வாங்கிக்கோ, ஆனால் உனக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வார்த்தையை நீ செய்யணும். ஏன்னா நீ ஆலயத்திற்கு ஒழுங்காக வருகிற ஆளாக இருந்தால் வராத ஆளை பார்க்கும் பொழுது மற்ற ஊர் கதையெல்லாம் பேசுகிறோம், கொடுக்கல் வாங்கலை பேசுகிறோம். ஏன் ஆலயத்துக்கு வரல சிஸ்டர் பிரதர்னு கேளுங்க, இல்லை அக்கா மாமி என்ன உறவோ சொல்லி கூப்பிடுங்க. அல்லேலூயா. அதை கேட்க வேண்டியது உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே ஆலயத்திலே வைக்கப்படும்படியாக அந்த ஆலயம் கட்டப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்க நோக்கம் நீங்கள் நானும் இங்கே அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். நான் சமீபத்தில் கூட சொன்னேன், நம்முடைய சபையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிற விசுவாசி இருக்கிறோம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து போகிறவங்க இருக்கிறாங்க. சில வெள்ளிக்கிழமை ஏன் வராங்கன்னா சில பேர் அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. சண்டே கிளாஸ் எடுக்க முடியும், அல்லது மற்ற காரியங்கள் செய்ய முடியும் என்பதற்காகவே நாம் வர்றோம். ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆளை ஏன் கட்டி வச்சிருக்காருன்னா நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வந்து போக வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஒரு உடன்படிக்கை பெட்டியாக நாம் மற்ற நாளில் வெளியே போகும்போது கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை மற்றவர்கள் நாம் பிரதிபலிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை உடன்படிக்கை பெட்டியாக வைத்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்க வேண்டியது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவருடைய கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுவதாக காணப்பட வேண்டும். கட்டளைகள் எல்லாம் 10 கட்டளை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். 10 கட்டளையில் ஏற்கனவே சொன்னது போல் 300க்கும் மேலான 350க்கும் மேலான கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நம் கை கொள்ளும்படியாக. அல்லேலூயா. 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 இப்போ நாம் இங்கே வாசிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, அடுத்து நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பாதப்படி வைப்பதற்கு ஒரு ஆலயம். அடுத்த காரியம், தேவனுடைய பாதப்படியை வைப்பதற்கு அப்படின்னா ஆண்டவருடைய பாதம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி. அவ்வளோதானே? அல்லேலூயா. நல்ல ஏசி போட்டிருக்கிறாரு ஆண்டவர். 24-25 டிகிரியில் இருக்கிறோம். ஏசி இல்லாதவங்களாம் இப்போ என்ஜாய் பண்ணிவிடுங்க. அல்லேலூயா. கரண்ட்டு பில்லே இல்லாமல் ஏசி போட்டிருக்கிறார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் உற்சாகமாக நம்ம ஆராதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதப்படி வைப்பதற்காக ஆலயம் கட்டப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தம்முடைய பாதத்தை இங்கே வைத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 74வது சங்கீதம் 3வது வசனம். உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலம். அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் கல்லர் குகையாயிற்று என்று கர்த்தர் அடித்து எல்லாத்தையும் விரட்டினார். எப்போ அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அதுக்குள்ளே போன பொழுது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய பாதம் அங்கே வந்துருச்சு அப்படின்னா ஒரு சத்துரு எதிரியும் நமக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பாதத்தை வைக்கிற ஒரு பாதப்படியான ஸ்தலம் இந்த தேவனுடைய ஆலயமாகிய கட்டிடம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், மார்த்தாள் மரியாளே மரியாள்
ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவுடைய வார்த்தை எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க? நேராக சேர் போட்டுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்க, எங்க உட்கார்ந்துருந்தாங்க? பாதப்படியிலே அமர்ந்திருந்தாள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மரியாளோ மார்த்தாலே நல்லா கேட்டுக்கோ, அல்லேலூயா, நீ வீட்டு வேலையிலேயே பிஸியாக இருக்கிற மார்த்தாலே, மரியாளோ தன்னை பெற்று எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் கர்த்தருடைய பாதத்தை அவள் தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் அவள் காத்திருந்தாள். கர்த்தர் சொல்லுகிற, இயேசு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவள் கேட்டுக்கிட்டே இருந்தாள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாகி இந்த கட்டிடம் கர்த்தருடைய பாதம் வைக்கப்படுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அவருடைய பாதத்தில் நீங்களும் நானும், அந்த பாவம் செய்த ஒரு ஸ்திரீ கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவினால் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய தலைமயிரினாலே இதை துடைத்து தன்னுடைய பாவத்திற்காக அவள் மனம் கசந்து அழுது அவள் அறிக்கை செய்ததை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கதறி அழுதிடுவே, இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே, வசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாரா அடுத்த காரியம் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம், 56வது அதிகாரம் 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இந்த கட்டிடமாகிய ஆலயம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்படின்னா இந்த இடத்துல ஜெபிக்கிற சத்தம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தில் அவன் ஜெபித்து முடித்தவன கர்த்தர் அவன்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, என்னுடைய கண்கள் இந்த இடத்தின் மேலே வைக்கப்பட்டிருக்கும், இங்கிருந்து நீர் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என் செவிகள் கவனித்திருக்குன்னு சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் இந்த இடம், இந்த ஆலயம் ஜெபிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற காரியம்தான், வீட்டில் நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அங்கே கிடைக்காத ஒரு பிரசன்னம்
தேவனுடைய ஆலயத்தில் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் இது தேவனை குறித்து தேவனுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிரசன்னம் இங்கே எப்பொழுதும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு, என்னுடைய வீடு. இந்த ஆலயம் கர்த்தருடைய வீடா இருக்கிறது. இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்படின்னா ஒரு பாவியும் வருவான், பரிசுத்தமானவனும் வருவான், ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான், துன்மார்க்கனும் வருவான், தீமையை செய்கிறவனும் வருவான், வஞ்சனையோடு இருக்கிறவனும் வருவான், கசப்போடு இருக்கிறவனும் வருவான். எந்த மனுஷனாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, முஸ்லீமுங்க கூட வருவாங்க, இங்கே வந்திருக்கிறாங்க. அது போல் ஆமென், ஹல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆலயம் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, என்னுடைய வீடு, சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ ஆண்டவர் இதை ஜெபிப்பதற்கான ஒரு இடமாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய ஆலயம்லாம் 24 மணி நேரமும் திறந்து தான் இருக்குது. சில சர்ச்செலாம் பூட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் வருவாங்க, திறப்பாங்க, நடக்கும். சமீபத்தில் நான் ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு சபை இருக்குது. எனக்கு அப்போ தான் தெரியும் அந்த மாடி மேலே நடக்குது அந்த சபை. ரேஷன் கடைக்கு போகிற வழிக்கு முன்னால் அந்த இடத்துல இருக்குது. நான் அப்போ நான் எதிர்க்க அந்த கடையாண்ட போய் நிறுத்தும் போது பார்த்தா ஒரு ஐயா டக்குன்னு வந்தார். பாஸ்டர் வண்டியை டக்குன்னு நிறுத்திட்டு உடனே டக்கு டக்கு டக்குன்னு படிக்க ஏறினார். ஏறிட்டு போயிட்டு என்ன பண்ணார், பூட்டை திறந்துட்டு லைட்டெல்லாம் போட்டார். அப்படின்னா எனக்கு அப்போ தான் தெரியுமே இங்கே ஒரு சர்ச்சு இருக்குன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவரை பார்த்ததுனால. அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காகனா நீங்களான வந்து ஜெபிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் 40 நாள் கூட்டம் நடந்தப்போ அநேகர் நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருந்த காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறினது சாட்சி சொன்னீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த இடத்துல நாம் வரும் பொழுது இங்கே ஸ்பெஷலான ஒரு அனாயிண்டிங் இருக்குது, ஸ்பெஷல் பவர் இருக்குது, இங்கே வல்லமை இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிட்சை யாரும் தொட்டுறாதீங்க, அதில் பவர் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. யாரும் தொட்டுறாதீங்க, அதில் வந்து எர்த்தடிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் பவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுக்குற பவர் இந்த இடத்துல இருக்கிறது. இங்கே நாம் வந்து ஜெபிக்கிற நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஜெபிச்சு பார்க்குறீங்களா? ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு முன்னால் ஒரு குழுவாக ஜெபம் பண்ணோம். நான் குழுவாக ஜெபிக்க விட வேணாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த குழுவாக ஜெபிக்கிறதுனால சில நேரத்தில் கதையெல்லாம் பேசிட்டு கடைசியில் இந்த கதை அந்த கதைன்னு அங்கங்கே போய் குழு பிரிஞ்சு போகுது. ஆமென். இன்னும் பதிலே வர மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. நான் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். முதல்ல ஐயா ஒவ்வொரு குழுக்கும் ஒரு பேர் வச்சுருந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் என்னமோ பேர்லாம் இருந்தது. பார்த்தேன் பேர்லாம் பார்த்த லிஸ்ட்டு பார்த்து எழுதி வச்சுக்கிறார். அந்த அத்தனை 22 மிஷினரி பேரை வச்சு ஒரு குழு 3 பேர் 2 பேர் 4 பேர்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த குழுக்களெல்லாம் காணும், எல்லாம் புழுவாக போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நெளிஞ்சு வெளியே வரணும் எல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புழுவாக இருக்கிறது தான் கடைசியில் பட்டாம்பூச்சா மாறுது. நல்லா கவனிங்க. லார்வான்ற ஒரு பருவம் அடைஞ்ச பிறகு அது என்ன ஆகுது, அது கூட்டு புழுவாக மாறி அப்புறம் வெளியே வந்து என்ன ஆயிடுது, சிறகு விரிச்சு பறக்குது. நீங்கள் பறக்கிற நாட்களில் இருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் ஓட்டிட்டோம். தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயம் கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார்னா இங்கே ஜெபிக்கும்படியாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பாதப்படி இருக்கிறது. நாம் தியானித்தது போல இந்த ஆலயத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக நாம் ஒன்றை பார்த்து நாம் சீக்கிரம் முடிக்கலாம். நமக்கு அடுத்து திருப்பந்தி ஆராதனையும் இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த இடம் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடம் பரிசுத்தமாக இருக்கிற ஒரு ஸ்தலம். அப்படின்னா எங்கள் வீட்டிலெல்லாம் பரிசுத்தம் இல்லையான்னு கேட்டால் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம், பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல சண்டை இருக்காது, வம்பு இருக்காது, குடும்பத்திற்குரிய எந்த காரியங்களும் அங்கே
நடைபெறாது. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தரை சார்ந்த காரியங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியங்கள், கர்த்தரை உயர்த்துகிற காரியங்கள் மாத்திரம்தான் இங்கே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் இது அவருடைய ஆலயம். இந்த ஆலயம் நமக்கு ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார், அருமையான இடத்தை. நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், இந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுதும், யோவான் 2ஆம் அதிகாரம், கானா ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கடைசி அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் சொல்லுங்க? ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனார். இருக்கா? என்ன பண்ணார்? அது வாசிங்க. ஆலயத்துக்குள்ள போய் என்ன பண்ணாரு? வாசிங்கம்மா. ம் 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 நல்ல கவனிங்க. ஆடுகள் மாடுகள்லாம் அன்றைக்கி தேவாலயத்தில் கட்டி வியாபாரம் பண்ண, எதுக்குன்னா பலி செலுத்த வர்றவன் அவமானப்படாமல் அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. எப்படி? அல்லேலூயா. நீ வீட்டில் இருந்து ஒரு ஆட்டை மாட்டி கொண்டு வந்தால், இவன் போகிறான், இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுன்றதுக்காக சீக்ரெட் சின்னர் அவங்களாம் யார்? அங்கே ஆலயத்தில் வந்து அப்படியே வாங்கி அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்க. வெளியில் போகும்போது ஆலயத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி. ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருந்தார். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வியாபாரம் பண்ணுறீங்களான்னு சொல்லி என்ன பண்ணார்? அவர் அடித்து அதை நொறுக்கினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பலி செலுத்துவதற்கு நம்ம பார்த்தது போல நம்ம தான் பலியாக ஒவ்வொரு நாளும் படைக்கணும். ஆமென், அல்லேலூயா. உமக்கு உகந்த தூய பலியாய் உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்கு உகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். லேவியாராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். लेवी को किताब में 23 को 4 पद तमी पढ़सो. போதும். என்ன சொல்றாரு? சபை கூடி வந்து எப்படி ஆசரிக்கணுமா சொல்லுங்க? சபை கூடி வந்துட்டு என்ன பண்ணணுமா? பரிசுத்தமா. அப்போ பரிசுத்தமாக ஆசாரிக்க சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போது நாளாகமம் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 1 நாளாகமம் 23:13. பைலோ இத்தியாஸ் 23 को 13. நல்ல கவனிங்க. பரிசுத்தத்திற்கு, பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்குறதற்கு தேவனுடைய ஆலயம் சொல்லுங்க எப்படி இருக்கு? பரிசுத்தமான ஒரு இடம். இந்த இடம் பரிசுத்தம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அதனால் நீங்களும் நான் அவரை ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை என்ன பண்ணோம்? தொழுது கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு இடம். இப்போ கார் வாஷ் கொண்டு போகிறாங்க. அந்த ஆயுத பூஜை நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டு போய் நிறுத்துவாங்க. நம்மளால் கூட கொண்டு போய் ஆயுத பூஜையில் போய் விடுவான். யார்? கிறிஸ்தவன்.
ஆயுத பூஜை கொண்டு போய் அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வருவார். அன்றைக்கி தான் கூட்டம் நிறையா இருக்கும். அவர் ரொம்ப பிஸியாக இருப்பான். அன்றைக்கி தான் இவங்க போய் நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் வாழைக்கண்ணு சந்தனம் கூட சில பேர் தெளிச்சிடுறாங்க, குங்குமம் தான் வைக்கிறது இல்லை. நம்மளும் ஆயுத பூஜை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுற, அழுக்கு மூட்டையை சுத்தம் பண்ணிட்டு கொண்டு வரான். இன்றைக்கு நீங்களும் நானும் அழுக்கு மூட்டையாக இருக்கிற நம்ம சுத்திகரிக்கிற ஒரு இடம் இந்த இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு அவர் ஆசாரியர்களை ஏற்படுத்தி வருகிற மக்கள் பரிசுத்தமாக இருப்பதற்குரிய வழிகளை கற்றுக் கொடுக்கும்படியாக, மேய்க்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் ஊழியக்காரர்களை மேய்ப்பர்களாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் அதை தான் சொல்கிறது. தேவனுடைய ஆலயம், நாம் ஆராதிக்கிற இந்த இடம் பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்கிறது. நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரை ஆராதிக்க நாம் கூடி வருகிற இடமாக இருக்கிறது. பலிபீடம், பலியிடுகிற இடம் என்று நான் சொன்னேன். 2 நாளாகும் 7:12 நாம் வாசிக்கலாம். வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இப்பொழுது நாம் எல்லாரும் வேதத்தை மூடி வச்சுட்டு நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ஆவிக்குரிய ஆலயமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உலகத்திலே ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒரு இடமாகிய ஆலயம், இதிலேயும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் இங்கே வாசம் பண்ணுகிறார். அவர் இங்கே நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்மை ஒருமுறை ஆண்டவர் சமூகத்திலே பலியாக, ஆண்டவர் காணிக்கையாக நம்மை அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை, நம்முடைய இருதயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைபொருள் அல்ல, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. இன்னும் ஏன் நாம் நம்முடைய பாவத்தை, குறைவை மறைத்து வைத்து கொள்ள வேண்டும்? இன்னும் நாம் ஏன் அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம்? இந்த பகல் வேளையிலே கர்த்தர் அந்த மூட்டையெல்லாம் பிரிக்க சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ எதையெல்லாம் மாட்டேன் என்று பிடிவாதமாய் வைத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த பாவ காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக கேவலமாய் பேச பண்ணுகிற காரியங்களை இந்த காலை வேளையிலே அதை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீ கொண்டு வந்து நிறுத்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே ஆவியானவரும் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்கும் எனக்கும் காரியத்தை பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியை, எத்தனை காலம்தான் இன்னும் ஆண்டவருக்கு நாம் விட்டு கொடுக்காம சில விஷயங்களை இன்னும் ஆண்டவருக்கு அறிக்கை செய்யாம அதை அப்படியே நாம் மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு அதை அவிழ்த்து ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்யும்படியாக நம்மை பலியாக, இந்த பலி செலுத்துகிற இந்த ஆலயத்தில் நம்மை பலியாக ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில் ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஆலயத்தை பலி செலுத்துவதற்கான ஆலயமாக நீ கட்டு என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலேயே நம்மை ஆண்டவருக்கு பலியாக, சர்வாங்க தகன பலியாக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக ஒரு முறை ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆம் என்று சொல்லுகிறவர், ஆம் என்று சொல்லுகிறவர். ஓ ஹல்லேலூயா. உன் பாவத்தில் நம்ம விடுதலை ஆக்கும்படியாக அவர் ஆம் என்று காத்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரியா பாலா ஷபாலா பாதா ஓரா கபாதா ரபா ஓராபா ஷபாலா ரபா கரபாதா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒன்றையும் மறைக்காதே, ஒன்றையும் மறைக்காதே. அன்றைக்கு ஏலி சாமுவேலை பார்த்து சொன்னான், என் மகனே, ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லு, எல்லாவற்றையும் எனக்கு சொல்லு. இன்றைக்கும் ஓ ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொல்ல, என் மகனே, மகளே, ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்கு அறிக்கையிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓரியாமானா ஷகாபாதா ரபா ஓரியாபாகா ரபா ஷபாலாபாதா ரபா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நாம் எல்லாரும் ஹல்லேலூயா ஆண்டவர் சமூகத்தில் எதை நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறாரோ, எந்த குறைகளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அதை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்வோம். அந்த வேளையில் அறிக்கை செய்வோம். அந்த வேளையில் பலியாக, 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 காணிக்கையாக நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அந்த வேளையில் பலியாக நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரியாமானா ஷபா
லபதரபா ஓரபா கரபதரபா ஷபலகரபரபா. ஹல்லேலூயா. பலி செலுத்துகிற இடம் இந்த இடம், கர்த்தருடைய பாதம் வைக்கிற இடம் இந்த இடம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இடம் இந்த இடம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய பாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் இருந்து கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஆலயத்தில் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரஷபகபரபதரபா. இந்த ஆலயத்தில் அவர் உடன்படிக்கை பெட்டியா உன்னையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரை நோக்கி. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்கும்படியாக கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் போட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா துள் செய்குவே. சொல்லுவோம் ஆண்டவர் நோக்கி. ஜெயம் பெற்று மாமிசம் சாக சாகம் ஆண்டவரே தேவா அருள் செய்குவே. சொல்லுவோமா எல்லாரும். கல்வாரியே சொல்லுவோம். கல்வாரியே சத்தமா இந்த ஒரு பல்லவி மியூசிக் வேண்டாம், மைக்கு வேண்டாம். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக உண்மையான மனதோடு ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து நாம் சொல்லுவோமா. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க என் இருதயத்தை என்று சொல்லி இந்த வேளையில் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி கேட்போமா. எல்லாரும்
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோட ஆத்மா சரீர உங்களே உமக்கென்று தந்தே ஆலய ஆக்கிய இப்போ ஆசீர்வாதித்தாரோ எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஆலய ஆக்கிய இப்போ ஆசீர்வாதித்தாருளோ கல்வாரியே அன்பினையே கண்டு விரையே ஓடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரையே ஓடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை உண்மையான உள்ளத்தோடு சொல்லுவோம் கழுவும் திரு தகப்பனே என்னுடைய பாவ கரைகள் எல்லாம் கழுவுங்க ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே இந்த பந்திக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தகுதி